அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் எலிஃபென்ட் கேம்ப், அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூங்கில் ஃபாரஸ்ட்டு அருமையாக பார்த்து என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா, மடிகேரிக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அருமையான ஒரு காப்பி தோட்டம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட்டு, நல்ல வியூ பாயிண்ட்டு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரிய பெரிய மரங்கள், அதனுடைய நிழலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த காப்பி தோட்டம் அவ்வளோ அருமையாக பயிரிடுறாங்க. இது கொஞ்சம் நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பூ வந்து ஒரு அருமையான ரெட் கலரில் அந்த பழங்கள் வருது. இதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு அப்புறம் இதை பறித்து நல்லா காய வச்சு காப்பி பொடியாக இதை வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போது நம்ம இதனுடைய டீட்டெயில் எல்லாமே நம்ம இந்த காப்பி தோட்டத்தில் பார்க்கலாம். நாம் இந்த காப்பி தோட்டத்துக்கு என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே நம்ம காரை வந்து பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம உள்ள ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த மலையில் என்னென்ன இருக்குது, இங்கே என்னென்ன பயிரிடுறாங்க, இது எந்தெந்த வகையை சார்ந்த காப்பி தோட்டம் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்டுங்களோட, உங்கள் ஃபேமிலியோட இந்த மலை பிரதேசத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக, ரொம்ப அருமையாக, இதமான ஒரு சூழ்நிலை. இங்கே அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டோட நம்ம இங்கே வந்து இந்த காப்பி தோட்டத்தில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதனுடைய டீட்டெயிலு நம்ம கூட ஒரு கைடு இருந்தார். அவர் எல்லாத்தையும் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக ஒவ்வொன்றா இங்கே எப்படி பயிரிடுறாங்க, இது என்ன வகையை சார்ந்ததுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலு நம்ம கைடு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லுவார். ரோபஸ்டா அண்ட் அரபிகா, இது வந்து ரோபஸ்டா பிளான்ட். ரோபஸ்டா வந்து அதிகமாக ஃபில்டர் காஃபிக்கு யூஸ் பண்ணோம். இன்னொரு வெரைட்டி இருக்குது, அது வந்து அரபிகா லைக் அண்ட் ப்ரூ, நெஸ்கஃபே, இன்ஸ்டன்ட்டில் வந்து அரபிகாவில் யூஸ் பண்ணுது. இது வந்து ரோபஸ்டா. அப்புறம் இந்த காஃபி பெரிஸ் வந்து ரெட் கலர் ஆகிடும். அப்புறம் இந்த ப்ளக்கிங் பண்ணி இந்த பீன்ஸ்க்கு வந்து 20 days and 30 days ட்ரை பண்ணும். அப்புறம் இன்னொரு மிஷின் இருக்குது, பல்ட்ரி மிஷின் போட்டு இந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இந்த பீனுக்கு வந்து டைரக்ட் பவுடர் பண்ண க்ரீன் காஃபி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெயிட் லாஸ், சுகர் கண்ட்ரோல், டயபெட்டிக் பேஷன், மெமோரிஸ் பவர், ஃபேட் பர்னிங்கெல்லாம் வந்து க்ரீன் காஃபி யூஸ் பண்ண முடியும். டீகெஃபின் காஃபியாக இருக்குது. கெஃபின் இருக்கும், ஆக்டிவாக இருக்காது. எவ்வளோ ரோஸ்டிங் பண்ணால் அவ்வளோ காஃபியில் வந்து கெஃபின் வரும். லைக் வந்து ரோஸ்டிங்கில் வந்து டிபெண்ட் ஆகுது. இது வந்து ரோபஸ்டா இன்னொரு வர. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஒவ்வொரு இடமா எங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒவ்வொரு செடியை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னார். இது எதுக்கு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டானா, நீங்களும் தெரிஞ்சுன்றதுக்காக. இருக்குல்ல, குட்டி குட்டியாக இருக்கல, அது வந்து பெப்பரு. ஃபர்ஸ்ட் தான் க்ரீன் கலர் வரும், அப்புறம் தான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் வரும், ரெட் கலர் வரும். அப்புறம் தான் பிளக்கிங் பண்ணி ட்ரை பண்ணனா பிளாக் பெப்பர். பெப்பர் ட்ரீ ஆனால் ஆக்சுவலி கிளைம்பர்ட் ட்ரீ வரும். அந்த பேர்டு வந்து சப்போர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே சாண்டல் வந்து 2 டைப்ஸ் சாண்டல் க்ரோ பண்ணுவோம், ரெட் சாண்டல் அண்ட் ஒயிட் சாண்டல். ரெட் சாண்டல் இஸ் வெரி காஸ்ட்லி, அதிகமாக மெடிசன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ரெட் சாண்டல் வந்து ஸ்மெல் வராது. இது ஒயிட் சாண்டல், ஸ்மெல் ஒரு பூஜா பர்பஸ்க்கு, ஸ்கின்கெல்லாம் வந்து ஒயிட் சாண்டல் யூஸ் பண்ணுது. பிக் பிளான்ட் எல்லாம் வந்து கீழே இருக்குது. ஜஸ்ட் 3-4 years பிளான்ட்டு. ஒரு ட்ரீல ஸ்மெல் வர்றதுக்கான 50 years வரும். 50 years அப்புறம் அந்த ட்ரீல வந்து ஸ்மெல் வருது. இந்த ட்ரீயெல்லாம் கட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வரும். இதில் ஒரு முக்கியமான தகவல் கைடு சொன்னார். என்னன்னா, இந்த மலையில் இருக்கக்கூடிய காப்பி செடிகளுடைய ஏஜ் 40 to 50 yearsன்னு சொன்னார். அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கேட்கறதுக்கு. இவ்வளோ சின்ன செடியாக இருக்குது, இது எப்படி இவ்வளோ 50 வருஷமாக இது பராமரிக்கிறாங்கன்றது யோசிக்கிறப்ப நம்மளால யூகிக்கே முடியல. அவ்வளோ அருமையாக இதை வந்து பராமரிக்கிறாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய மலையில் வியூ பாயிண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனார். சாக்லேட்டு தயார் பண்ணக்கூடிய கொக்கோ ட்ரீயை பற்றி, மூலப்பொருள் தான் அது, ஃபுல் டீட்டெயில் சொன்னார். சீசன் இல்லை, சீசன் வந்து ஏப்ரல் வரும். உங்களுக்கு ஃப்ரூட் பார்க்கறதுக்குன்னு சேம் பப்பாய் மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த எல்லோ கலர் வரும், உள்ள வந்து அந்த பீன்ஸ் இருக்கும். அந்த பீன்ஸ்க்கு வந்து ப்ரொசஸிங் பண்ணி அப்புறம் அந்த பவுடர் பண்ணி அந்த சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட் வந்து யூஸ் பண்ணிப்போம். இது வந்து காஃபில இன்னொரு வெரைட்டி, இந்த அரபிகா. இந்த இன்ஸ்டன்ட் காஃபியில் வந்து அரபிகால யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிளான் பார்க்கறதுக்குன்னு சின்னதாக இருக்கும், லீஃப் சின்னதாக இருக்கும், ஸ்டெம் சின்னதாக இருக்கும். ரோபஸ்டா பார்த்தா உங்களுக்கு ப்ராப்பராக அம்பரலா மாதிரி இருக்குது பிளான்ட். ஒரு பிளான்ட்டில் வந்து ஒரு 8 kg காஃபி சீட்ஸ் கிடைக்கும். இதில் 2 kg and 3 kg கிடைக்கும். இது வந்து மைல்டு வெர்ஷன், இது வந்து ஸ்ட்ராங் வெர்ஷன். அப்புறம் இந்த பீன்ஸில் வந்து கிரேடிங் பண்ணு, ஏ கிரேட், டி கிரேட், சி கிரேட், அந்த மாதிரி குவாலிட்டியில் வந்து காஃபி டிபெண்ட் ஆகிடும். உங்களுக்கு அந்த பிளான்ட் இருக்குது சார். அது வந்து ஸ்லோ பிளான்ட், லவாங் இருக்கும், லவாங் பிளான்ட், லவாங் பிளான்ட்.
உங்களுக்கு காபி தோட்டத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலு நம்ம கைடு இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். ரெண்டாவது, நல்ல வியூ பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிச்சிருந்தோம். அது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மடிக்கேரியில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ராஜா சீட் கார்டனை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. லெஃப்ட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஒரு நபருக்கு 50 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு நாம் உள்ளே போனோம்னா அழகான குரோட்டன் செடிகள், கலர் கலரான நிறைய விதமான செடிகள் எல்லாம் இங்கே உள்ள அழகாக வச்சு ரொம்ப அழகாக பராமரிக்கிறாங்க. ஈவினிங் டைமில் நம்ம இங்கே எல்லா இடமும் வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்களான்னா ஏகப்பட்ட அட்வென்ச்சர் எல்லாம் இது உள்ள இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் சன்செட்டு பார்க்குறதுக்கு நிறைய பேர் இந்த இடத்துல தான் வந்து ஒன்றா சேருவாங்க. இந்த கார்டனுக்குள்ளே வந்தீங்களான்னா ஏகப்பட்ட விளையாடக்கூடிய நிறைய கேம்ஸ் இங்கெல்லாம் இருக்குது. எவ்வளோ அழகாக சின்ன சின்ன பசங்கள்லாம் அந்த ரோப்பில் அழகாக சரிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ உங்கள் ஃப்ரெண்டுகளோடு வந்து ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணலாம். ஈவினிங்கில் எல்லாரும் வந்து சன்செட்டு பார்க்கறதுக்காக இந்த கேலரியில் எல்லாரும் அழகாக உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் போக போக சன்செட் ஆகிறத வந்து நேரடியாக பார்க்கறதுக்காக அனைவரும் வந்து இங்கே உட்காந்துருக்குறாங்க. மலைக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறத எல்லாரும் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா உங்கள் ஃபேமிலியோட ஒரு 3 நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணி வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்பி போகலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே நம்ம வந்துட்டு ஒரு டிப்ரெஷனில் இருப்போம். அதை நம்ம தெளிவாக நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு நாம் வந்து என்ஜாய் பண்ணாதான் நம்ம ஜாலியாக இருக்க முடியும். அடுத்தது நாம் கோல்டன் டெம்பிள்னு சொல்லி அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெம்பிள் வந்து திபேத்தியர்கள் அவங்க காலத்தில் 1963ஆம் ஆண்டு இதை வந்து கட்டியிருக்கிறாங்க. இங்கே இவங்களுடைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் துறவிகளுடைய இன்ஸ்டியூட் இது எல்லாமே இங்கே கட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்களான்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து இந்த பொற்கோயிலை வந்துட்டு உள்ளே போயிட்டு இது எல்லாரும் அழகாக வணங்கிட்டு திரும்பி போகிறாங்க. மைசூர்லேருந்து கூர்க்குக்கு போகிற வழியில் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது இருக்குது. நிறைய பேர் பார்க்க வேண்டியவங்கெல்லாம் டூரிஸ்ட் கைடுங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இந்த பொற்கோவிலை காட்டுறாங்க. கோல்டன் டெம்பிளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இடமும் நான் கம்ப்ளீட்டாக காட்டுறேன். ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெளியில் நம்ம போகலாம். வெளியில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுல்லாக இந்த கோவில்களெல்லாம் அங்கங்கே அழகாக எல்லா இடமும் நல்லா பராமரித்து நல்லா ரொம்ப காலமாக இதை அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இங்கே வந்து திபேத்தியர்களுடைய முக்கியமான ஒரு இடம் இது. இங்கே வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வெளியில் எவ்வளோ அழகான கோயில்கள் இது எல்லாமே ரொம்ப காலமாக பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனுடைய வீடியோ நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களான்னா நிறைய மரங்கள், செடிகள் இது எல்லாமே ரொம்ப அருமையாக பராமரிக்கிறாங்க. உள்ளே வந்தாலுமே அவ்வளோ ஒரு க்ரீனாக இருக்குது இடமெல்லாம் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது உள்ளே வர்றதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடமும் அவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் பாருங்கள், திபேத்தியர்களுடைய அந்த காலத்தில் அவங்களுடைய கோயில் வந்து இங்கே அழகாக கட்டி இது பராமரிக்கிறாங்க. இதோட இந்த கோல்டன் டெம்பிள் வீடியோ கம்ப்ளீட்டாக முடியுது. இதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நேராக நாங்கள் ரூமுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ஒரு தூக்கம் போட்டுட்டு அடுத்த நாள் நம்ம வீடியோவை நம்ம சந்திக்கலாம். நாங்கள் அதுக்கப்புறம் மடிக்கேரி சிட்டியில், மெயின் சிட்டியில் ரூம் ஒன்று புக் பண்ணியிருந்தோம். ரூமு ரொம்ப அழகாக நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்தது. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா வசதியும் இந்த ரூமில் இருக்குது. ஹீட்டர் வசதி, டிவி வசதி, நல்ல பெட்ரூம் எல்லாம் அருமையாக, பாத்ரூம் எல்லாம் நீட்டாக க்ளீனாக அழகாக பண்ணியிருந்தாங்க. அதனுடைய டீட்டெயில் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். பாத்ரூம் எல்லாம் அவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ரொம்ப வசதியெல்லாம் நல்லா நீட்டாக இருந்தது. எந்த ஒரு குறை கிடையாது இந்த ரூமில். அவ்வளோ நீட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் நாம்
நெக்ஸ்ட் நம்ம அபி ஃபால்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஜீப் சவாரி ஒன்று இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனோட டீட்டெயில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.